विशुद्ध विज्ञान जनस्वरूपम विज्ञान विस्रारण बद्ध दीक्षम दयानिधिं देगभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये நமஸ்தாய். இன்றைய தினம் சம்ஸ்கிருத பிரதமாதர்ஷத்தினுடைய கிளாஸ் நம்பர் 27ல இருந்துருக்கும். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னாக்கா, அஷ்டாவிம்சா பாட்டா சீதா விவாகா, சீதா கல்யாணம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு பாடத்தை நமக்கு கொடுத்துருக்கா. அது என்ன பாட்டம், அந்த பாடத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நாம இன்றைய தினம் தெரிஞ்சுக்கிறோம். பாட்டம் என்ன? சீதா விவாகா, லெசன் நம்பர் அஷ்டாவிம்சா, லெசன் நம்பர் 28. அது என்ன பாடம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க. அஷ்டாவிம்சா பாட்டா சீதா விவாகா. புரா மிதிலாயாம் ஜனகோ நாம, அத ஜனகா அப்படின்னு சொல்லலாம். ஜனகா நாம ராஜா பபுவ. புரா ஒரு சமயம் முன்பு, மிதிலாயாம், மிதிலா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில், ஜனகா நாம ஜனகன் என்று பெயரை உடைய ராஜா பபுவ இருந்தார். தஸ்ய சுதா சீதா நாம, அவருடைய மகள் சீதா என்று பெயருடையவளாக இருந்தார். சா ரூபே ஷீலேச்ச அனுபமா பபூவ. சானா அந்த சீதா, ரூபே, ரூபேனா அப்பியரன்ஸ், தோற்றத்தில், ஷீலே, ஷீலம்னா அதாவது ஒழுக்கம், இந்த இரண்டிலும் அனுபமா பபூவ, அதாவது அந்த அழகுக்கும் அந்த ஒழுக்கத்துக்கும் நிகர், உபமானா கம்பேர் பண்ற அளவுக்கு யாருமே இல்லை. சீதாவுக்கு அழகு சீதை தான், அவளுடைய சீலத்துக்கு யாரு அப்படின்னாக்கா சீதை தான். அந்த மாதிரியான அனுபமா பபூவ. தாம் பரிணேத்தும் இச்சந்தோ அநேகே ராஜகுமாராக ஜனகாய தூதான் பிரேஷயாமாசுகு. தாம்னா அவளை, யாரை? அந்த அழகிலும் ஒழுக்கத்திலும் அவளுக்கு நிகர் அவள்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அவளை தாம் பரிணேத்தும் திருமணம் செய்து கொள்வதற்காக இச்சந்தகா, இச்சந்தானா விரும்பக்கூடியவர்கள். பொதுவா எல்லா ராஜா விரும்புவா இல்லையா? அழகான நல்ல குணவதியான பெண்ணை திருமணம் பண்ணிக்கணும்ன்றது தானே எல்லாருடைய விருப்பமா இருக்கும். அந்த மாதிரி அப்படி உருவத்திலும் ஒழுக்கத்திலும் அழகாக இருக்கக்கூடிய அவளை பரிணேத்தும் திருமணம் செய்து கொள்வதற்காக இச்சந்தகா விரும்பக்கூடியவர்களாக அநேகே ராஜகுமாராக பல நிறைய ராஜாக்கள் ஜனகாய தூதான் பிரேஷயாமாசுகு, ஜனக மகாராஜாவின் இடத்துல தூது அனுப்புவான். பல ராஜாக்கள் என்ன பண்ணுவானாக்கா, தூது அனுப்புறதா வழக்கம் இல்லையா? அப்படி பிரேஷயாமாசுகு நிறைய தூதுவர்களை அனுப்பிண்டே இருந்தா. யார குறிச்சு? ஜனக மகாராஜாவை குறிச்சு அவரிடத்துல தூது போவதற்காக நிறைய பேர் அனுப்பிச்சுட்டே இருந்தா. எதற்காக? அந்த சீதைன்னு சொல்லக்கூடிய அவளை பரிணேத்தும் திருமணம் செய்து கொள்வதற்காக அப்படிங்கிறது முதல் பேராகிராஃப். புரா மிச்சிலாயாம் ஜனகோ நாம ராஜா பபூவ, தஸ்ய சுதா சீதா நாம, சா ரூபே ஷீலேச்ச அனுபமா பபூவ. தாம் இச்சந்தோ அநேகே ராஜகுமாராக ஜனகாய தூதான் பிரேஷயாமாசுகு. அப்புறம் என்ன ஆறுது பாருங்க. ஜனகா து தாம் வீரிய சம்பன்னாய க்ஷத்ரிய குமாராய தாத்தும் ஐச்சத். ஆனா நிறைய பேர் நிறைய தூது அனுப்பிண்டே இருக்கா, சீதையை திருமணம் செய்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு இருக்கா. ஆனா ஜனகருக்கு அப்படி ஒரு விருப்பம் இல்லை. அவருடைய மனசுல என்ன இருக்குனாக்கா, வீரிய சம்பன்னாய நல்ல வீரியமான குணம் பொருந்தியவனான க்ஷத்ரிய குமாராய ஒரு நல்ல க்ஷத்ரியனுக்கு தான் தாத்தும் ஐச்சது அந்த சீதையை தருவதற்கு விரும்பினார். அதஹ தேர்ஃபோர் சஹா அந்த ஜனக மகாராஜா தாம்னா அந்த சீதையை வீரியேன கிரேதவ்யாம் அகல்பயது. அதாவது இப்ப என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, அந்த வரக்கூடிய வரன் அவனிடத்துல இருக்கக்கூடிய அந்த அவனுடைய வீரியத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது இல்லையா? அவன் ஒரு ஃபிட்டானவனா இல்லையா?
அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். கிரேத்தவ்யாம் அகல்பயதுனா அவனுடைய ஃபிட்னஸ் அவன் ப்ரூவ் பண்ணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்வதற்கு பொருட்டு ஒரு விஷயத்தை கல்பிக்கிறார். அதனால என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, ததாகி தஸ்ய சகாசே குருதரம் கிமபி தனுராசீத். ஒரு மிகப்பெரிய தனுஷ் அவரிடத்துல இருந்தது. இந்த சிவ தனுஷ்னு சொல்லுவா இல்லையா, அது சகாசேன அவரிடத்தில். அந்த குருதரம்னா ரொம்ப பெரியதான, கிமபி தனுராசீத் ஒரு தனுஷ்னா பெரிய வில்லு அவரிடத்துல இருந்தது. யஹா இதம் தனுருத்ருத்ய அஸ்மின் ஷரம் சந்தத்தே சஹ மம சுதாம் பரிணேஷ்யதி இது ஜனகா பிரதிஜக்ஞே. அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, அந்த வில்லுல அந்த நாணல்னு சொல்லுவா பாருங்க, அதை இழுத்து கட்டி அதுல அம்ப பூட்டி அந்த வில்லை யார் முறிக்கிறாளோ அவளுக்கு தான் சீதையை பரிணேஷ்யதி திருமணம் செய்து கொடுப்பதாக ஜனகா பிரதிஜக்ஞே ஒரு பிரதிஜையை பண்ணிட்டார். என்ன பண்ணிட்டார்? தனக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, நல்ல வீரவானா இருக்கணும், க்ஷத்ரிய குமாரனா இருக்கணும். அப்பேற்பட்ட அவன் ஒரு வீர சாகசம் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை கல்பிக்கிறார். அதனால அவரிடத்துல இருக்கக்கூடிய பெரிய தனுஷை எடுத்து அதை யார் அந்த தனுஷை அந்த நாளன் அதுல பூட்டி அதை வளைக்கிறாளோ அவளுக்கு தான் தன்னுடைய மகளான சுதாம் சீதையை பரிணேஷதி இது ஜனகா பிரதிஜ்ஞை அப்படிங்கிற மாதிரி பிரதிஜை பண்ணிட. இது ரெண்டாவது பேராகிராஃப். என்ன இருக்கு பாருங்க, ஜனகஸ்து தாம் வீரிய சம்பன்னாய க்ஷத்ரிய குமாராய தாதும் ஐச்சத் அதஹ சஹ தாம் வீரியேன கிரேதவ்யாம் அகல்பயத் ததாஹி தஸ்ய சகாசே குருதரம் கிமபி தனுராசீத் யஹ இதம் தனுருத்ருத்ய அஸ்மின் ஷரம் சந்தத்தே சஹ மம சுதாம் பரிணேஷ்யதி இது ஜனகா பிரதிஜக்ஞே அப்படிங்கிறது ரெண்டாவது பேராகிராஃப். அப்புறம் என்ன இருக்கு பாருங்க, தாம் தஸ்ய பிரதிஜ்ஞாம் ஸ்ருத்வா சதசோ ராஜகுமாராக சமாஜத்முஹு. அவர் அப்படி சொன்ன அந்த பிரதிஜை எடுத்துட்டார் இல்லையா ஒரு விஷயத்த, அவருடைய பிரதிஜையை ஸ்ருத்வா எல்லாரும் கேட்டுட்டு, எவ்வளவு பேர் பாருங்க, சதசோ, சதசோன சதம்னா நூத்துக்கும் மேலான ராஜகுமாராக சமாஜத்முஹு, நூற்றுக்கும் மேற்பட்ட ராஜகுமாரர்கள் அவருடைய பிரதிஜையை கேட்டுட்டு எல்லாம் வந்து பரம் நைகோபி தேஷாம் தத் தனுஷ் சலயிதுமபி சசாக. ஆனா ஒத்தரால கூட அந்த தனுஷ் இருக்கு இல்லையா அத அசைக்கவே முடியலையா. அப்புறம் என்ன ஆகுது பாருங்க, லங்காதிபதி ராவணோபி சாட்டோபம் சமேத்ய சலஜ்யம் பிரதிநிவர்த்தா இது நியாயத்தை. லங்காதிபதியான லங்கைக்கு தலைவனாக இருக்கக்கூடிய ராவணன் கூட சாட்டோபம் சமேத்திய ஒரு ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு வீரியமா ஒரு பட்டாட்டோபமா அப்படி அதுல தோத்து போய் சலஜ்யம் பிரதிநிவர்த்தா வெக்கத்தோட தலை குனிஞ்சு திரும்பி போனா அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்லியிருக்கான். இது மூணாவது பேராகிராஃப். தாம் தஸ்ய பிரதிஜ்ஞாம் ஸ்ருத்வா சதசோ ராஜகுமாராக சமாஜிக்முஹு பரம் நைகோபி தேஷாம் தத்தனுச்சலயிதுமபி சசாக லங்காதிபதி ராவணோபி சாட்டோபம் சமேத்ய சலஜ்யம் பிரதிநிவர்த்தா இது நியாயதி. சர்வான் ராஜகுமாரான் பிரதிநிவர்த்தான் விலோக்கிய கோமே துகிதுஹு பர்த்தா பவிஷ்யதி இது சிந்தாபரோபு ஜனகா. இப்படி எல்லா ராஜகுமார்களும் வந்து திரும்பி போறா, அவளால முடியல அப்படிங்கறத விலோக்கிய பார்த்து கோமே துகிதுகு பர்த்தா பவிஷ்யதி, யார்தான் என்னுடைய மகளுக்கு கணவனாக வரப்போறாளோ இது சிந்தாபரோபு ஜனகா. இப்படி அவருக்கு சிந்தனை வர ஆரம்பிச்சது, கவலை வர ஆரம்பிச்சது அவருக்கு. யாரு? ஜனக மகாராஜாக்கு வரவாலாம் வரா, ஆனா அவளால முடியல, திரும்ப போயிடுறா. இப்படியே நூத்துக்கும் மேற்பட்டால வராளே, இப்படியே போயிட்டே இருந்தா யார்தான் என்னுடைய மகளுக்கு கணவனாக வரப்போறான்னு தெரியலையே அப்படிங்கிற சிந்தனை ஜனக மகாராஜாக்கு வந்துருக்கு. அத்ராந்தரே அயோத்தியாதிபதேஹே தசரதஸ்ய, ஒரே நிமிஷம் அடுத்த பேஜுக்கு போயிடுது.
புத்திரஹ ஸ்ரீராமஹ சலக்ஷ்மணஹ விஸ்வாமித்ரேன தத்ராணீயத. இப்போ இதற்கிடையில தான் ராமர் விஸ்வாமித்திரர் ராமரையும் லக்ஷ்மணரையும் காட்டுக்கு அழைச்சிட்டு வந்தார் இல்லையா, தன்னுடைய யாகத்தை சம்ரட்சணம் பண்றதுன்னு பொருட்டு. அதை முடிச்சுட்டு அங்கிருந்து நேரா விஸ்வாமித்திரர் ராமரையும் லக்ஷ்மணனையும் அந்த எந்த இடத்துல சீதா சுயம்வரம் நடக்கிறதோ, அந்த சிவதனுஷ் அப்படிங்கிறத யார் வளைக்கிறாளோ அப்படிங்கிற அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு விஸ்வாமித்திரர் லக்ஷ்மணனுடன் கூடியவராக இருக்கக்கூடிய ராமரை, அவர் யாரு, அயோத்தியாதிபதேகே தசரதஸ்ய புத்திரஹ ஸ்ரீராமன் அங்க அழிச்சுட்டு வரார். ஸ்ரீராமஹ மகர்ஷேஹே விஸ்வாமித்ரஸ்ய வச்சனேன லீலையைவ சத்தனுருத்ருத்ய யாவது தஸ்மின் பாணமாரோபயதி தாவது தத்தனுர்த்வேதா பக்னம் அபூத். இப்போ ராமருடைய லீலை நமக்கு தெரியணுமா? அவருடைய வீர பராக்கிரமங்கள் நிறைய பண்ணியிருக்கார். மகரிஷியாக இருக்கக்கூடிய விஸ்வாமித்திரனுடைய வச்சனத்தினால அங்க விஸ்வாமித்திரர் கட்டளை இடுறார், ராமா நீ போய் அந்த காரியத்தை பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே ராமர் அவருடைய வச்சனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அங்க இருக்கக்கூடிய அந்த தனுஷை எடுத்து அதை நேரா நிறுத்தி அந்த நாணலை பூட்டி அந்த பானத்தை அதுல ஆரோபணம் பண்ணும் பொழுது அந்த தனுஷானது துவேதா பக்னம் இரண்டாக வளைந்தது, உடைந்தது அப்படிங்கிறது இந்த பாரு. சாது சாத்விதி புருபானாக ஸ்ரீ ராமஸ்ய வீரியம் பிரசம்சு ஜனாக. அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் சாது சாது சாதுனா ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ராவனுடைய வீரியத்தை, அந்த பிரசம்சு ஜனாக அவனுடைய வீரத்தை பத்தி புகழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஜனகஸ்ய ராஜ்ஞா ஹிருதயம் பிரகிருட்டம் அபூத். ஜனக மகாராஜா இருக்கார் இல்லையா, அவருடைய ஹிருதயம் பிரகிருட்டம் அபூத், ரொம்ப சந்தோஷம். அவருக்கு தான் என்ன எதிர்பார்த்தாரோ அந்த விஷயமானது இப்போ நடக்கிறது. பொதுவா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடந்ததுன்னா அது ரெட்டிப்பி மகிழ்ச்சின்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி இப்ப ஜனக மகாராஜாவுக்கு ஒரே சந்தோஷம், ஆனந்தம், அவருக்கு இதயபூர்வமான ஆனந்தம். ததா சஹா தசரதாதீனே ஆனாய மகதா விபவேன சீதாராமயோஹோ விவாகோத்சவம் நிரவர்த்தயத். இப்போ அந்த ராமருக்கும் சீதைக்கும் அந்த விவாகம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பெர்ஃபார்ம் பண்ணணும். அதுக்காக என்ன பண்றார் ஜனக ததகானா அவர் சந்தோஷம் அடைந்த பிறகு தசரதர் முதலான அனைவரையும் அங்கிருந்து ஆனாய முறையா தூது அனுப்பிச்சு தசரத மகாராஜா முதலானவர்கள்லாம் அங்கேருந்து வர வச்சு மகதா விபவேன ரொம்ப கோலாகலமா சீதாராமயோகோ விவாகோத்சவம் நிரவர்த்தயது, அந்த விஷயத்தை அவர் சிறப்பாக செய்து வைத்தார். ததாச்ச ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணே பாலகாண்டே 370 தமஹா சர்கா. வால்மீகி ராமாயணத்துல இந்த 73வது அந்த சர்க்கத்துல இந்த விஷயமான சொல்லப்பட்டிருக்கு. பாலகாண்டத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பாருங்க. அப்ரவி ஜனகோ ராஜா கௌசல்யா நந்தவர்தனம் இயம் சீதா மமசுதா சகதர்ம சரிதவ பிரதீட்ச சைனாம் பத்ரம் தே பாணிங் கிருண்ணீஸ்வ பாணினா பதிவிரதா மகாபாகா சாயேவானு கதாதவ அப்படிங்கிறத சொல்ற மாதிரி இருக்கு. இது ஜனக மகாராஜா சொல்ற. அப்ரவீத் ஜனக மகாராஜா அப்ரவீத் என்ன சொல்ற, கௌசல்யானந்தவர்தனம் யாரு ராமனிடத்துல, இயம் சீதா மமசுதா இந்த சீதா என்னுடைய மகள், இனிமே சகதர்மச்சரீதவ நீ பண்ணக்கூடிய தர்ம காரியங்களுக்கு உன்னுடனே வரக்கூடியவள் இவள் தான். பொதுவா தர்மபத்னியா சக அப்படிதான் சொல்லுவா. எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு காரியத்தையும் தர்ம காரியத்தையும் பண்றதா இருந்தாலும் அந்த புருஷாளுக்கு தர்மபத்னியா சக அவளுடன் சேர்ந்து பண்ணக்கூடிய அந்த தர்ம காரியத்தை தான் வசத்தியான சிரேஷ்டம். அது மாதிரி சொல்ற, இனிமே நீ பண்ணக்கூடிய தர்ம காரியங்களுக்கு இவ உன்னோட சேர்ந்து இருப்பா. இயம் சீதா மம சுதா, இவள் என்னுடைய மகள், இனிமேல் சகதர்மச்சரி தவ இனிமே உன்னுடன் சேர்ந்து அந்த தர்ம காரியங்களை பண்ணுவா. பிரதீட்ச சைனா பத்ரந்தே இல்லையா, கையை பிடிச்சு கொடுக்குறார். பாணிங் கிருண்ணீஷ்வ பாணினா, அந்த கன்னிகா தானம் சொல்லுவா இல்லையா, இந்த ஜலத்தால அத தானம் கொடுக்கறதுன்னு சொல்லுவா. கன்னிகா தானம்
அது பாணின் கண்ணீஷ்வ பாணினா. பாணினா ஒருக்கு கைன்னு அர்த்தம் இருக்கு, இன்னொன்னு ஜலம்னு அர்த்தம் இருக்கு. அந்த கையோட கையை பிடிச்சு கொடுத்து ஜலத்தை சேர்க்கிறது. பாணின் கண்ணீஷ்வ பாணினா. பதிவிரதா மகாபாகா. எப்படிப்பட்டவள் தெரியுமா அந்த சீதை? பதிவிரதா மகாபாகா. அவ எப்படி இருப்பா? சாயேவானு கதா தவ. உன்னுடைய நிழல் போல உன் பின்னாடியே வருவாப்பா. அப்பேற்பட்ட இந்த சீதா பதிவிரதா மகாபாகா. அப்பேற்பட்ட நீ இவளை நீ சுவீகரிச்சுக்க வேண்டியது அப்படிங்கிறது சீதா விவாகத்தில் வரக்கூடியது. அப்ரவி ஜனகோ ராஜா கௌசல்யா ஆனந்த வர்தனம் இயம் சீதா மமசுதா சகதர்மச்சரீதவ பிரதீட்ச ஜைனாம் பத்ரம் தே பாணிம் கண்ணீஸ்வ பாணினா பதிவிரதா மகாபாகா சாயேவா அனுகதா தவ அப்படிங்கிறது வால்மீகி ராமாயணத்தை வரக்கூடியது. சீதா விவாகத்துல ஜனக மகாராஜாவால சொல்லக்கூடிய ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கு. இப்படியாக இன்றைய தினம் நாம சீதா விவாகா அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புல இருக்கக்கூடிய அஷ்டாவிம்சா பாட்டா லெசன் நம்பர் 28 என்ன அப்படிங்கறத நாம பார்த்து தெரிஞ்சிட்டோம். ஏதாவது படிக்கிறீங்களா? 2 பேரா கூட படிக்கலாம், பாதி பாதியா படிச்சுன்னு படிக்கும். அவர் வெங்கட் சுவாமின் படிக்கிறதான படிக்கிட்டோம், இல்ல நிமேஷிகா. இல்ல நான் ஃபர்ஸ்ட் படிக்கிறேன், அப்புறம் படிங்க வெங்கடேஷ் சுவாமி. நான் படிக்க ட்ரை பண்றேன் முதல்ல, கொஞ்சம் படிங்க தைரியமா படிங்க. अष्टाविंशपाठः सीताविवाहः। पुरा मिथिलायां जनको नाम राजा बभूव। तस्य सुता सीता नाम। सारूपे शीले च अनुपमा बभूव। तां परिणेतुम् परिणेतुम् इच्छन्तः अनेके राजकुमारः जनकाय दूतान् प्रेषयामासुः। जनकस्तु तां वीर्यसम्पन्नाय क्षत्रियकुमाराय दातुम् ऐच्छत्। अतः स तां वीर्येण क्रेतव्यामकल्पयत्। तथा हि तस्य सकाशे गुरुतरं किमपि धनुः प्लस आसीत् धनुरासीत्। य इदं धनुरूतु तृतीय अस्मिन् परं सन्धत्ते स मम सुता परिणेष्यति इति जनकः प्रतिजज्ञे தமிழ்ல தான் அப்படி வருமா? சாரி, प्रतिजज्ञे तां तस्य प्रतिज्ञां श्रुत्वा शतशो राजकुमारः समाजग्मुः। करेक्ट, समाजग्मुः करेक्टா தான் படிக்கிறேன். परं नैकोभि तेषां तद्दनु இல்ல, தத் பிளஸ் தனுஹு சலயிதும் अपि சேதக தத் தனுஷ் சலயிதும் अपि तद्दु धनु शलै अतुमि। இல்ல தத் தனுஹு சலயிதும் अपि தத் தனுஷ் சலயிதும் अपि तद्दु शलै अनु இல்ல தத்து இல்ல, தத் பிளஸ் தனுஹு तद्दनुः चलयितुमपि। करेक्ट, तद्दनुः चलयितुमपि। तद्दनुः चलयितुमपि शशाक। लंकाधिपति रावणो भी
शाटोपं समेत्य सलञ्जं प्रति निवृत्तः इति ज्ञायते. ஞாயத்தே. வேற யாராவது படிக்கிறீங்களா? வேற யாராவது சர்வான் அடியர் படிக்கிறாரு. கேக்குறதாடே? படிங்க. கேக்குறது படிங்க. सर्वान् राजकुमारान् प्रतिनिवृत्तान् विलोक्य को मे दुहितुर्भर्ता भविष्यति इति चिन्ता परोऽभूत् जनकः। अत्रान्तरेऽपि अयोध्याधिपतेः दशरथस्य மாத்திரம் செகண்ட் படிங்க. अधिपतिस्य पुत्रः श्रीरामः स लक्ष्मणो विश्वामित्रेण तत्रानीयत। श्रीरामो महर्षेः विश्वामित्रस्य वचनेन लीलयैव तद्धनुरुद्धृत्य यावत् तस्मिन् बाणमारोपयति तावत् तद्धनुर्वेदा भग्नमभूत्। साधु सात्विकी ब्रुवाणाः श्रीरामस्य वीर्यं प्रशंसुर्जनाः। जनकस्य राज्ञो प्रशंसुः जनाः। जनकस्य राज्ञो हृदयं प्रहृष्टमभूत्। तत् स दशरथादीन् आनाय महता विभवेन सीतारामयोः विवाहोत्सवं निरवर्तयत्। तथा च श्रीमद् वाल्मीकि रामायणे बालकाण्डे 370तमः सर्गः। अब्रवीत् जनको राजा कौसल्यानन्दवर्धनम् इयं सीता मम सुता सह धर्मचरी तव। प्रतीच्य चैनां भद्रं ते पाणिं गृह्णीष्व पाणिना। पतिव्रता महाभागा सायेवानुगता तव. படிக்க முடியுது நம்மளால இல்லையா? முன்ன இருந்த இதை காட்டிலும் நம்மளால நல்லா படிக்க முடியுது. தொடர்ந்து படிச்சுட்டே போனா இன்னும் நல்லா படிக்க முடியும். சோ இன்னைக்கு நம்ம சீதா விவாக சொல்லக்கூடிய அட்டாவிம்சா பாட்டா அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுட்டோம். அடுத்த வகுப்புல அடுத்த லெசன் பார்க்கலாம். தாஸ் தன்யவாதாக. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ.